பண்றதுக்காக அவங்க அதை யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இங்க உடல் சூடு அதிகமா இருக்கிறதால கடுகை வந்து தாளிப்புக்கு மட்டுமே யூஸ் பண்ணா ரொம்ப நல்லது. கடுகு எண்ணெயை வந்து நம்ம ஸ்கின் டிசீஸ்க்கு மேல பூசுறதுக்கு மட்டுமே நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா அதுவே போதுமானது. முக்கியமா இன்னொரு விஷயம், ஆல்கஹால் பிரச்சனை இருக்கிறவங்க அந்த குடிபோதையை மறக்கணும் அப்படின்னாலும், உடனே குடிபோதையை தெளிவிக்கணும் அப்படின்னாலும் நல்ல கடுகை வந்து அரைச்சி அவங்கள ஒரு டம்ளர் ஃபுல்லா தண்ணியில கலந்து அதை உங்களை குடிக்க கொடுத்துட்டோம் அப்படின்னா வாந்தி சென்சேஷன் உண்டாகி அவங்க வந்து வாந்தி எடுக்கும் போது அந்த குடிபோதை வந்து உடனே தெளியும் அப்படின்னு சொல்றாங்க. திருப்பியும் இதை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கும்போது குடிக்கிற எண்ணம் வந்து அவங்களுக்கு வராது அப்படிங்கறதும் சித்த மருத்துவர்கள் சொல்றாங்க. ஸோ கடுகை நம்ம எந்த வகையில யூஸ் பண்ணாலும் சரி அதோட முழு பலனும் நமக்கு கிடைச்சிடும். ஆனா சிறிதளவு நம்ம பிரதேசங்களுக்கு சிறிதளவுனாலும் எல்லா பொருட்கள்லயும் நம்ம கடுகை தாளிச்சு கொட்டும் போது அதோட முழு பலனும் நமக்கு கடுகோட முழு பலனும் நமக்கு கிடைச்சிடும். ஆரோக்கியமே வாழ்வோம். வேற எதை பத்தி பேசணும் நீங்க நினைச்சாலும் சரி தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த நோயா இருந்தாலும் சித்தாய்க்கரை அணுகுங்க.